வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா வரும் வாரத்துக்கான ப்ரமோ பார்க்கலாம். கண்ணம்மாட்ட பாண்டி மிஸ்பிஹேவ் பண்ணதுனால கண்ணம்மா பாண்டியோட கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிட்றாங்க. கண்ணம்மாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு பாண்டி திட்டம் போடுறாரு. மறுநாள் ஒரு கல்யாண வீட்டுல மசாலா பொடி ஆர்டர் கேட்டிருப்பாங்க. அதை கொடுக்கறதுக்காக கண்ணம்மா வராங்க. ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு கண்ணம்மாட்ட சொல்றாங்க. பாண்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றாரு, இந்த கண்ணம்மா என் மேல கைய வச்சு அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றாரு. நான் அவளை ஊர் மக்கள் முன்னாடி அவ மேல கை வைக்காமலே அசிங்கப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா இப்போ ஒரு ரூம்குள்ள போய் மசாலா பொடியெல்லாம் வச்சுட்டு வெளியில வராங்க. கண்ணம்மாவுக்கு தெரியாமலே பாண்டி அந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாரு. கண்ணம்மா வெளியில வந்த உடனே பாண்டியுமே வெளியில சட்டை கழட்டிட்டு வெளியில வராரு. ரூமுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பாண்டி கண்ணம்மா ரெண்டு பேருக்கும் ஏதோ தப்பான உறவு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்ததா கண்ணம்மா அவங்களோட மசாலா பொடியெல்லாம் கடைகளுக்கு கொடுக்கறதுக்காக போறாங்க. கடைக்காரவங்க சொல்றாங்க, உன்னோட பொருள்லாம் வேணாம், ஒழுங்கா திருப்பி எடுத்துட்டு போயிரு அப்படின்னு கண்ணம்மாட்ட சொல்லிடுறாங்க. கண்ணம்மாவுக்கு எந்த காரணமும் புரியவே இல்லை. கண்ணம்மா இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்து ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த பாண்டியோட புது செட்டப் இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவை பத்தி ஊர் மக்கள் தப்பா பேசுறது இப்போ கண்ணம்மாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. கண்ணம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. கண்ணம்மா தாமரைட்ட கேக்குறாங்க, என் மேல யார் இப்படி அபாண்டமா பழி போட்டது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் அந்த பாண்டி தான் கண்ணம்மா அப்படின்னு தாமரை சொல்றாங்க. கண்ணம்மா ரொம்ப கோபமா இப்போ பாண்டிய பாக்குறதுக்காக போறாங்க. இந்த விஷயம் கண்டிப்பா பாரதிக்கு தெரிய வந்து பாரதியுமே பாண்டி கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.